எல்லாருக்கும் வணக்கம் மக்களே, நான் உங்கள் சஞ்சு. கரண்ட் அஃபேர்ஸ் படித்தா ஜிஎஸ் கொஸ்டினும் ஈஸியாக ஆன்சர் போடலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த கொஸ்டின் ஒரு சரியான எடுத்துக்காட்டு. குரூப் 2 எக்ஸாமில் வந்து 128வது கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா பெர்மனன்ட் செட்டில்மெண்ட்டு, அதே மாதிரி பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரைட்வாரி சிஸ்டம், ரயில்வே யார் கொண்டு வந்தா, இந்த மாதிரி சொல்லிட்டு இந்த சைடு வந்து யார் யார் அந்த கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற லிஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க. நம்ம February 2025 செகண்ட் வீக் 2வது வாரத்தில் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கண்டென்ட் நம்ம கவர் பண்ணியிருப்போம். மிஷன் 3000 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒன்று சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு லான்ச் பண்ணியிருப்பாங்க ரயில்வேஸ்லேருந்து. அப்போ நம்ம சொல்லியிருப்போம் மிஷன் 3000 அப்படிங்கிறது ரயில்வேஸ் சம்மந்தப்பட்டது, அதனுடைய டார்கெட் என்னன்னு சொல்லிட்டு லாஸ்ட்ல நம்ம என்ன சொல்லியிருப்போம்னா ஃபாதர் ஆஃப் இந்தியன் ரயில்வேஸ் லார்ட் டல்ஹௌசி அப்படின்னு சொல்லியிருப்போம். உங்களுக்கு எல்லாம் தோணும் அப்போ இந்த ஒன்றை வச்சு நம்ம ஆன்சர் போட்டுடலாமான்னு கேட்டால் போட்டுடலாம். இதில் நமக்கு 4th பார்த்தீங்க அப்படின்னா நெட்வொர்க் ஆஃப் ரயில்வேஸ் டல்ஹௌசின்னு கொடுத்துருப்பாங்க. 4th கரெக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் ஒன்றே ஒன்று தான் இருக்குது, ஆப்ஷன் டி. அதை போட்டாலே டேரெக்டாக ஆன்சர் வந்துடும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், அது ஜிஎஸ்லேயே உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். நன்றி, வணக்கம்.